இருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடன் தொப்பிக்கு புறப்பட்டு போனான். சீஷர்கள் அவனை சூழ்ந்து இருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்கு பிரவேசித்தான், எழுந்தான். இந்த ஆண்டெல்லாம் நம்ம எழுப்பவே தேவன் விரும்புகிறார். நாங்களோ எழுந்து நம்ம மாறிடுறோம், பேச்சில் மாறிடுறோம், செயலில் மாறிடுறோம், எல்லாத்துலேயும் மாறிடுறோம். தேவன் அப்படி அல்ல. அவர் ஒரே விதமானவர். அவரும் என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். நமக்குள்ளதாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாறி இருப்போம். நாளொரு மேனி, இப்படிதான் நம்ம வாழ்க்கை. அவரு நம்ம அழைத்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் ஒரே விதமாகத்தான் இருக்கிறார். யோசி வேற ஏதாவது பேசலாம் நினைச்சா கூட இல்லை, படிக்க ஆரம்பிக்கும் போது இதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். ஏன்னு சொன்னால் நம்ம எழுந்து நிமிர்ந்திருக்க ஜெயிப்பதற்காக அழைத்திருக்கிறார். தோற்பதற்காக கிறிஸ்தவர் அழைக்கப்படல். நம் தேவன் தோற்பதும் ஜெயிப்பதும் புரியவர் அல்ல. அவர் எப்போதும் ஜெயிக்க. தலைவனெல்லாம் தோப்பாங்க, ஜெயிப்பாங்க, மாறி மாறி வருவாங்க. அவருடைய சதா காலமும் ஜெயித்தவர் தான். அதனால் அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு என்ன செய்கிறார்? ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறபடியினாலே இங்கே பவுலை கொடுத்து பார்க்கும்போது மறுபடியும் வாசிப்போம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து எதற்காக பட்டணத்தில் பிரவேசிக்கிறானா அங்கே 21 வாசிப்போம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக எழுந்து பிரவேசித்தான். அதுக்கு நல்ல செய்தியை சொல்லும்படியாக அவன் எழுந்து அந்த இடத்துக்கு கடந்து போகிறான். நம் வாழ்க்கையில எல்லாமே நல்ல செய்தி தான். அதுக்கு நமக்குள்ள என்ன செய்தி இருக்கு? துயரமான செய்தி கிடையாது. மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாருங்கிற நல்ல செய்தி. உலகத்தில் யாரும் பிறந்திராத ஒரு மகிமையான பிறப்பு, இயேசுவின் பிறப்பு. அது ஒரு நல்ல செய்தி. தாவீது சொல்வான், என் தாய் என்னை பாவத்தில், அவன் சொல்வான். ஆனால் இயேசு பாவத்தில் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினால் கண்ணீர் வயிற்றுக்குள் பிறந்த ஒரு நல்ல செய்தி உலகத்தில் எங்கேயும் இருக்காது. அதோடு மாத்திரமல்ல, மனிதனுக்காக மரித்ததாக நல்ல செய்தி எங்க உலகத்தில் இருக்காது. உயிரோடு எழுந்தார் நற்செய்தி. சுவிசேஷம் என்ன? நற்செய்தி. அதுக்கு அந்த நற்செய்தியை சொல்லும்படியா என்ன செய்கிறான்? எழுந்து புறப்பட்டு போனான். செய்தினா ஊழியர்காக தான் சொல்லணுமா செய்தியை? அப்படி நேரத்துக்கு கூட எஃப்சி வந்தது, பிள்ளைங்களோட போனோம். அங்கே நடத்துகிற தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி அதை நடத்துகிற ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷன் சடனாக இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போயிட்டு அந்த தம்பி என்கரேஜ் பண்ண, நீங்கள் நடத்துங்க, என்னால் முடிந்த காரியங்கள் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சொன்ன வார்த்தை பிரகாரமாக நடத்தி கொண்டு வருகிறார். என்று சொன்னால் நாம் எழுந்து தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்துதான் ஆகணும். அதுக்கு அவர் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, போகக்கூடாது. ஆனால் எனக்குள்ளாக ஏதோ ஒரு உணர்த்துதல் இருந்தது. எழுந்து நான் பண்ண தொடர்ந்து போன 3 ஆண்டுகளாக அங்கே உதவிகளை செய்கிறோம். அங்கே போகும்போது எஃப்சியை பாட சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க சிஸ்டர் தானுங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, பாசுடைய மகன் எப்படி இருப்பாங்க, பிரசங்கெல்லாம் நம்மளை பார்த்தாங்க. இந்த 2 வருஷமா அந்த ஐயா இறந்த பிற்பாடு ஒரு தம்பி நடத்துறாப்புல, அவருக்கு சப்போர்ட்டாக போயிட்டு என்ன பண்ணுறது நடத்திட்டு வரேன். வருகின்ற நம்ம ஜனங்களுக்கெல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமாய் அந்த கூட்டம் இருக்கும். என்ன ரொம்ப நேசிக்கிற ஒரு வயதான ஒரு எளிமையான மக்கள் அங்கே இருக்கிறாங்க, கூட்டத்தில் வருவாங்க. எதற்கென்று சொன்னால் தேவனுக்காக எழுத வேண்டும். எதற்காக? அதுக்கு எனக்கு கனெக்ஷன் கிடையாது. நமக்கு ஒரு சபை இருக்கிறது, நமக்கு பல ஊழியம் இருக்கிறது. எதுக்கு அங்கே போகணும்? நான் போக வேண்டிய அவசியம். 3 ஆண்டுகளாக அங்கே போய் தான் படுறது. நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகள் வாங்கினது. நேற்று ஒரு 50 பேருக்கு அங்கே சாரீஸ் கொடுத்தோம். அங்கே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தோம். அவங்க மெய் மறந்து எனக்காக பாரத்தோடு அந்த தம்பி சொல்றாப்புல, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்கன்னா அப்படி கண்ணீரோடு ஆவி நிறைந்து எனக்காக மனதார ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க ஜெபிக்கிறாங்க. இன்னொரு நபர் ஜெபிச்சார் சுவிசேஷன். அவர் சொன்னாரு, இப்போ ஆயிரங்கள் செலவு பண்றாரு, இன்னும் பின்னர் லட்சக்கணக்கான செலவு பண்ணி உதவி செய்வார். பாருங்க, நாம் தேவனுக்காக எழுத வேண்டும். சுவிசேஷம் சொல்லும்படியாக ஒரு ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, நாங்களாம் சுவிசேஷம் தான் பண்ணுங்க. ஆரம்பத்தில் சபையில் இருக்கும் போது சொல்லிட்டு தான் வந்தோம். கடந்த வாரம் வந்தார் இல்லைங்களா, அவர் நல்ல ஒரு சுவிசேஷன் வேலை செய்கிறார். ரயில்வேல நல்ல ஒரு ஒர்க்ல இருக்கிறார், நல்ல வேலை இருக்கிறது. இன்றைக்கு பெரிய பாஸ்ட் கிடையாது, பெரிய பாஸ்ட் இறந்துட்டார். அவர் சின்ன வயதுல பார்த்தவர் தான் அவருக்கு பாஸ்ட். யாருங்க?
அவர் அதெல்லாம் சொல்லல. என்ன பண்ணுங்க, இப்போ போனோம், எங்க பாஸ் இருப்பார், பெரிய பாஸ்டர், என்னுடைய பாஸ்டர் இறந்துட்டார். இப்போ இருக்கிற பார்த்தா வந்தவரை விட ஒரு 15 வயசு சின்னவர். அங்க என்ன பண்ணுறது, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அவருக்கு என்ன இருக்கு, வேலை இருக்கா இல்லையா? வேலை இருக்கு. அங்க சின்ன இந்த தன்னை விட ஒரு 10 வயது இளையவராகி அந்த ஊழியர்கள் சொல்கிற அத்தனை என்ன பண்ணவங்க ஆமோதிப்பாங்க. கேரல்ஸ் எல்லாம் வந்து அவங்க கம்பல்சரி செய்வாங்க. என்ன பண்ண, நம்ம தான் என்ன பண்ணுறீங்க, முட்டுக்காட்ட போடுறோம், அதை போடுறோம், இதை பண்றோம், எல்லாரும் விலக தான் பார்க்கிறோம். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நம்ம விலக தான் யோசிக்கிறத தவிர எப்போ நம்ம நழுவலானதுக்கு கழுவுறமே இல்லை. அப்படிதான் நடுவு போறோம். மற்றதெல்லாம் செயலெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு செய்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா ஒண்ணுமே, இந்த ராக்கெட் போச்சுன்னா மேலே போச்சுன்னா படுங்க அப்படியே வெளிச்சமா இருக்கும், அப்புறம் விழும்போது அது மாதிரி இருக்கு. ஆண்டு தொடங்கினாச்சு, முடிவு வரல, புஷ்ஷு போயிடுச்சு. ஆனால் இங்கே அவன் அந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்தராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக எழுந்து போறார். சுவிசேஷம் சொல்ல, திடப்படுத்த, நிலைப்படுத்த அவர் புறப்பட்டு போகிறார். எந்த நிலைமையில் அவர் புறப்பட்டு போகிறாரோ அதற்கு முன் இருக்கிற வசனம் வாசிப்போம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை 19ஆம் வசனம். சீஷர்கள் அவரை சூழ்ந்து நிற்கையில் 19ஆம் வசனம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று சொல்லி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார். மரித்து போனான், அதாவது செத்து போயிட்டான். இங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, அந்த லெவலுக்கு போயிருக்கிறோம். எல்லாம் வாட்ட சாட்டமா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், வியாதி வந்தவளை காப்பாத்துறாருல்ல, எப்படி இருக்கிறோம். அவனை குறித்து பார்க்கிறோம், அவன் மரித்து போனான் என்று என்ன பண்ண, கல்லெறிந்து என்ன செய்ய, சில யூதர்கள் வந்து பவுலை கல்லெறிந்து எவ்வளவு காயம் இருக்கும், அவன் கண்டிஷன் இருக்குங்க, மரித்து போனான்னு யோசனை பண்ண தூக்கி போட்டு போறாங்க. என்ன பண்ணாங்க, நம்ம தொடர்ச்சி போட்டு என்ன பண்றாரு, அதுதான் நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க, உறவுலாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது, வேலைலாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதை உதற முடியல. இவன் கல்லெறியப்பட்டு மரித்து போயிட்டாங்க, செத்து போயிட்டான். அப்படிதான் நினைச்சு பண்ண விட்டுட்டு போறாங்க. இவன் என்ன பண்ணாருங்க, ஹாயா என்று போயிட்டு இருக்கு. இதுக்கு போறாங்க, ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்தாருங்களா. கல் எரியப்பட்டிருக்கிறாங்க, கல்லால் அடிக்கப்பட்டு அவர் சாகுற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருஷம் தொடங்கி முடிக்க போறோம், இன்னும் கதை. என்ன கதை, ஒரு கதையை போல நினைச்சிங்க. இந்த வருஷம் போயிடுச்சு, என்னன்னா என்ன இருக்க போகுது, அடுத்த வாரத்தோடு முடியும் போகுது. அதுக்கப்புறம் நீங்க எந்த மீட் பண்ண போறீங்க, நீங்க 26. அதுல என்ன சாதிக்க போறோம்னு தெரியல. இதுல இவ்வளவு சாதிச்சிட்டோம், அதுல என்ன சாதிக்க போறோம். இங்கே பார்க்கிறோம், கல்லெறிந்து செத்து போனதாக எண்ணி தூக்கி போட்டு போறாங்க. அடுத்த வசனத்தை பார்க்கிறோம், சில சீஷனுடைய சூழ்ந்து நிற்கையிலே என்ன பண்ணாங்க, வந்து பார்க்கறாங்க, செத்து போயிட்டாரா, கல்லுகள் அடிச்சிருக்கிறாங்க பார்க்கறாங்க. சடனா படவர் எழுந்துட்டாங்க. நாங்களோ எழுந்து, அப்படி அதுக்குதான் எழுந்து என்ன பண்ணணும், எதுக்கு எழுந்துக்கணும், நம்ம அவருக்காக எழுந்திருக்கணும். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோங்க. உங்களுக்குள்ள இருப்பது நல்ல செய்தி தானே, ஒரு துயரமான செய்தியா? ஐயோ இயேசு செத்து போயிட்டாருங்க, செத்து போகலையே, உயிரா இருக்கிறாரு, உலாவுகிறாரு, பார்க்கிறாரு, மறுபடியும் நமக்காக வரப்போகிறார் அல்லவா. இந்த செய்தி உலகத்தில் யாருக்கிட்ட இருக்கு? வேற எந்த செய்தியாவது சொல்ல தைரியமாக, இந்த தெய்வத்தையாவது சொல்ல முடியுமா தைரியமாக? இவரை குறித்து சரித்திரம் சொல்கிறது, இவரை குறித்து உலகம் பிரித்து காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனா நம்முடைய பிரச்சனையை சொல்றோம். இவர் என்ன பண்ணுங்க, சீசன்லாம் சூழ்ந்து என்ன பண்ணலாம் யோசிக்கிற, சடனா எழுந்து போயிட்டு என்ன பண்ணாரு, அவரு கிளம்பிட்டார். நம்மளுக்காருங்க கிளம்பிட்டார். நம்ம சர்ச்சைக்கு வரதுக்கே யோசிச்சுட்டு கிளம்பி வரும். என்ன பண்ணுறது, யோசிக்கிறோம். 6 தானே ஆச்சு, என்ன பண்ணலாம், நல்லா குளிர் நல்லா போடுறதுனால குளிர் இல்லைங்களா, பெட்ஷீட் பண்ண நல்லா தூங்குறோம் இல்லைங்களா. 7 மணிலேருந்து 7:20 நான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். 20க்கு அப்புறம் தான் வராங்க ஒருத்தர். அதாவது 7லேருந்து 7:20 வரைக்கும் என்ன பண்ண ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ எனர்ஜி போகும் யோசிச்சு பாருங்க. உங்க எனர்ஜி போகுதுங்களா, அப்படியே செலசா ஆடாம மற்றதுக்கெல்லாம் எனர்ஜி போகுது.
மத்த பண்ணுங்க ஓடுறதுக்கு அங்க போறதுக்கு இங்க போறதுக்கு எனர்ஜி என்ன பண்ணுங்க. இந்த தேவ காரியத்துக்கு எனர்ஜி என்ன பண்றோம், அப்படியே ரொம்ப டைட்டா என்ன பண்றோம், ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்றோம், நம்முடைய சரீரத்தை என்ன பண்றோம், ரொம்ப கேர்ஃபுல்லா ஞானமா உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றீங்க, அமைதியெல்லாம் கேட்டுட்டு இல்லைங்களா. 20 நிமிஷம் நான் பண்ண ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வானாதி வானம் கொள்ளாதவரே ஸ்தோத்திரம், ஆதியும் அந்தமானவரே ஸ்தோத்திரம், அல்பம் வைக்கமானவரே ஸ்தோத்திரம் என்று 20 நிமிடத்துக்கு ஒரு பாட்டு நான் பண்ணாங்க. அப்ப ஸ்லோ மோஷன்ல ஒருத்தர் அடிச்சு கல்லெறிஞ்சு நான் பண்ணாங்க, செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க, சூழ்ந்து இருக்கிறாங்க. சரணா பண்ணாங்க, பவுல் எழுந்துட்டாங்க. நீங்கள் தேவனுக்காக எழும்ப ஆரம்பிச்சா உயிரை கொடுப்பார் தேவன். அதுக்கு நீங்க ஜீவன், உங்களுடைய ஜீவன் இன்னும் பல வருஷங்கள் 80 வயசு வரை இருக்குன்னா யாருக்காக எழும்புன, நீங்க எழுந்து பாருங்க தேவனுக்காக. செத்து போடுவான் நினைச்சத இல்ல, அவன் உயிரோடு கூட எழுந்து. அவன் நினைச்சதுக்கு சடனா ஒரு இடத்துல என்ன ஆகும், போன வாரம் போட்டோம் ஒரு சடனா ஒரு பலவீனம், கதவை திறந்து வச்சிடலாமா, நான் கதவை சார்ந்து தூங்க இல்லையா, கதவை திறந்து வச்சிடலாம், ஒருவேளை 8 மணி ஆகிட்டா தரங்கிறதுக்கு உள்ள பாடியை திறக்க முடியும், அதை மாதிரி வெடிகள் பண்ணதுக்கு. ஆனால் சொன்னார், நீ எனக்கு ஊழியம் செய்ய செய்ய உனக்கு ஜீவன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தேவ ரகசியம் இது. அவர் அப்படியாக முதல் முறை மாத்திரம் அல்ல, அவரை குறித்து இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை. அந்த ஒரு பெரிய ஒரு கப்பல் யாத்திரைக்குள்ளாக அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அது யாரும் இருக்கிறார், பவுலும் இருக்கிறார். அங்க கூட ஒரு உயிர் சேதமான ஒரு சூழ்நிலை வருகிறது. பல நாட்களாக பட்டினியா இருக்கிறாங்க, இருட்டிலேயே இருக்கிறாங்க, கடல் உள்ள என்ன பண்ணுங்க. அப்படி இருந்த போது கூட அங்கேயும் உயிர் சேதம் அவருக்கு வருகிறது. அவருக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு வருகிறது. ஆனால் பவுல் நிமித்தமாக அநேக உயிர்கள் காக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் நிமித்தமா உங்களுக்கு உயிர் சேதம் கிடையாது, உங்களால் அநேகருக்கு கிடையாது உயிர் சேதம். ஜெபிச்சீங்கன்னா அற்புதம் தான். ஆமென் சொல்லுங்க. எனக்கும் உயிர் சேதம் கிடையாது, நான் ஜெபிக்கிற அநேகருக்கு கிடையாதுங்க உயிர் சேதமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் படுத்துக்கிட்டே 10 வருஷம் நம்புறாங்க, உயிரா இருப்பா பாஸ்டர், உயிரா இருப்பீங்க, உயிரா இருப்பா பாஸ்டர், உயிரா இருப்பீங்க, உயிரா இருப்பா பாஸ்டர், உயிரா இருப்பீங்க. 10 வருஷம் அப்படியே படுத்துக்கிட்டே நான் உயிர் வந்தார். நமக்கும் உயிர் சேதம். யாராவது உயிரை விட யோசிக்கிறீங்களா? ஒரு 90 வயசான பண்ண மாட்டோம், உயிரை விடுவதற்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. நம்முடைய உயிர் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்காக எழுந்து பாருங்க. அந்த ஒரு வழி தெரியாம என்ன பண்றோமோ, அந்த ஆபரேஷன் இவ்வளவு லட்சம், இந்த ஆபரேஷன் இவ்வளவு லட்சம், அதுக்கு எந்த ஆபரேஷன் நமக்கு அவசியம் கிடையாது. எதுவும் நமக்கு ஆமா. சகோதரி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதவன் ஒரு 35 வயசுக்குள்ள இருந்த அந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் லெவலில் என்ன பண்ணாங்க, அந்த பேக் பெயின் பார்த்து மெயின் அந்த எலும்பு படைஞ்சு போச்சு, டிவி வந்துடுச்சுனாச்சுங்க, கம்பல்சரி ஆபரேஷன் பண்ணி தான் ஆகினாங்க. ஜெபிக்க இன்னைக்கு சுகத்தோடு இருக்கலாம். ஆபரேஷன் இடமே கிடையாது. ஒரு கேன்சர் வியாதியிலே கண் பார்வை இழந்து வாய் பேச முடியாமல் அவ்வளவு ஒரு எல்லாவற்றையும் எழுந்தவர்கள் இன்னைக்கு 12 வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க. ஒன்று எனக்கும் உயிர் சேதம் கிடையாது, நாம் ஜெபிக்கிற அநேகருக்கு கிடையாது உயிர் சேதம் கிடையாது என்று சொன்னால் நாம் நல்லதை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். சுவிசேஷம் என்று சொன்னார் நல்ல செய்தி உங்ககிட்ட இருக்கு. அதுங்க நீ நினைக்கிற மாதிரி பொங்கல் வருது, தீபாவளி வருது, ரம்ஜான் வருது, எல்லாவற்றும் இந்த செய்தி போல நல்ல செய்தி எங்கேயுமே கிடையாதுங்க. நம்ம என்ன பண்றோம், அதுக்கெல்லாம் என்ன பண்றோம், இன்ட்ரெஸ்டா போறோம், அதுல பங்கு இருக்கு என்ன பண்ணுங்க, அதுல போய் மிங்கலா என்ன பண்றோம், நம்ம பட்டாசு வச்சா பட்டாசு வாங்கிக்கிறோம், என்ன பண்றங்க, பொங்கல் வர போதீங்களா என்ன பண்ண போறோம், நம்மள என்ன பண்ண போறோம், எருமா கருமாமா கருக்கா யோசிச்சு பாருங்க. எப்படியும் நம்ம காலம் ஓடிட்டு இருக்குல்ல. இந்த வருஷம் ஆரம்பிச்சு முடிக்க போறோம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கொஞ்சம் யோசனை ஒரு யோசனை பண்ண மாட்டாருங்க. இந்த டைம் பார்த்தா இங்கே வெஸ்ட்டு போயிட்டு அதுக்கு இந்த டைம் தான் பண்ணி வெஸ்ட்டு, சரி வேற டைம் போட்டு இல்லை இந்த மாசம் தான் போட்டு இந்த டைம் தான் போட்டு முடிக்கணும், அதுக்கு இந்த டைம் தான் போட்டு நான் பண்ணி நான் யோசிக்கிறேன். இல்லை என்ன அவர் விடவே மாட்டேன், என்ன பண்ண மாட்டாருங்க. இப்படிதான் இருக்கணும். இந்த வருஷம் இருக்கணுங்க. ஒவ்வொரு வருஷம் நம்ம ஒரு விக்கெட் எடுக்கணும். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணாங்க, ஒரு விக்கெட்டை ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க ஒழுங்கா நேரத்துக்கு வந்து தேவனை தேடுனீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துருக்கீங்க. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். கிளீன் போல்ட் யார் தெரியுங்களா, விசாச கிளீன் ஆகிடா ஒரு விக்கெட். அதுக்கு இந்த வருஷம் எனக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுக்கு யாரு நாங்கள் பண்ணிட்டு போயிடுச்சு, கிளீன் போல்ட் யாரு போடுறாரு,
அடுத்த வாரம் முடிச்சதா விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு விக்கெட் பண்ணிட்டு நான் இந்த ஒரு வருஷமாக நேரத்துக்கு நான் வந்து நான் தேவனை ஆராதிச்சேன், அவரை வரவேற்று விக்கெட் எனக்கு உண்டு. அதுக்கு எனக்கு என்ன உண்டு, ஒரு வருஷத்துல வந்து நீங்க வந்தீங்க ஆரம்பிச்சீங்க, என்ன ஆச்சுங்க அப்படியே என்ன ஆயிட்டீங்க, நீங்க இப்படி பட்டு தேய்ச்சிருந்தா என்ன பண்ணீங்க, பாருங்க பண்றாங்க அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு விக்கெட் எடுக்கணும் என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணீங்க, பிசாசாகிய சத்ருவாகிய பிசாசு என்ன பண்ணீங்க, அவுட் பண்ணும். நம்ம அவுட் ஆயிடுறோமே, அவுட் ஆயிடணும். என்ன பண்ணணும், அவன் என்ன பண்றான், நம்மள அவுட் பண்ண பண்றான், விக்கெட் ஆச்சவன். நம்ம என்ன சொன்னோம், நம்ம போட்டு என்ன பண்ணவன இல்லையே. நம்ம வாழ்க்கையே தேவனுக்காக எழுத வேண்டுங்க. இங்க ஒரு கப்பல் யாத்திரைக்குள்ளார். அடுத்த வசனம் வாசிங்க ப்ளீஸ், வாசிங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் பாருங்க, தேவ மனுஷன் சொல்லை கேட்டு என்ன பண்ணிக்கலாம் இருந்தா வருத்தம் வந்திருக்காது. அப்போ அநேக வருத்தம் எதனால வருதுன்னா, தேவ வசனத்தை நாம் சொல்வதை கேட்காவிட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், கிறிஸ்மஸும் வரும், அதே நேரம் என்ன வரும், கிறிஸ்மஸும் வரும், அடுத்த சொல்லாமே வரும். அதுதான் இல்லைங்களா, அது மாதிரி அது போல கிறிஸ்மஸும் வரும், அதே நேரம் என்ன வரும், நமக்கு கிறிஸ்மஸோட இருந்து வருத்தமும் வரும். வீட்டுல என்ன பாருங்க, வருத்தம். தேவன் சொல்வதை நாம் கேட்க முடியாது. தேவ மனுஷன் சொல்கிறான், இந்த யாத்திரை நமக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கும் என்று சொல்லி அவன் சொன்ன போது, தென்றல் அவனுக்கு சாதகமா என்ன பண்ணாங்க, அந்த பேர் கொண்டு போறாங்க. உங்களுக்கு சாதகமா இருப்பது போல இருக்கும், பின்னாடிதான் அது பாதகமா மாறும். இப்ப எப்படி இருக்க சாதகமாக எப்படி இருக்கு உங்களுக்கு, இப்போ எல்லா காரியம் எப்படி இருக்கு உங்களுக்கு, சாதகமா கம்ஃபர்டா எப்படி இருக்குங்க, ஒரு பிரச்சனை இல்லையே, வேலைக்கு போற வேற என்ன இருக்குது, நேரத்துக்கு நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா ட்ரெஸ் பண்றேன், எல்லாமே இருக்கு இல்லையா, எனக்கு எல்லாம் இருக்கு. அந்த தென்றல் மெதுவாய் இருந்தபடினாலே அந்த மாலுமிக்கும் கப்பலை ஓட்டுகிற நபருக்கும் அந்த கப்பலுடைய அந்த முதலாளிக்கு சாதகமா இருந்தது. ஆனா பவுல் சொல்லுகிறார், வேண்டாம், என்ன பண்ணுங்க, அவங்க போன பிற்பாடு படகு முழுகும்படியான பிரச்சனை. ஆனாலும் கூட தேவன் இரக்கமுள்ளவராய் இருந்து தொடர்ந்து படிங்க. ஆகிலும் திடமனதாய் இருந்த என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. உங்கள் ஒருவனுக்கு கிடையாதுங்க, எனக்கும் பிராண சேதம் கிடையாது, உங்களுக்கும் பிராணம் உயிர் சேதம் கிடையாது. ஆமா சொல்லுங்க, இங்க இருக்கிற எல்லாரும் 80 வயசுல இருக்கும். ஆமா சொல்லுங்க, எப்போ 80 வயசுல இருப்பீங்க, எழுந்தாதான். எப்போ நான் யோசிச்சேன், நீ உனக்கு மூச்சு கூட போட்டோம், மறுபடியும் மூச்சு வரும். அதுக்கு நீ கதவெல்லாம் என்ன பண்ணாலும் இதெல்லாம் யோசிக்காது. நான் என்ன மாம்சம் யோசித்தீங்களா, ஐயோ எல்லாம் ஆட்டு படல் அடிக்குது, நாட்டை மாறிக்குது, அப்படியெல்லாம் யோசித்த நாட்கள். இந்த வருஷம் போய் இந்த கடைசி வாக்கில் எவ்வளவு அழகா பேசுகிறா, ஒரு சேதம் உனக்கம் வராது, உன்னை சாத்த ஒருவருக்கும் ஜெபிக்கிற ஒருவருக்கும் வராது. அவன் சொல்லுகிறா, நாம் யாவருக்கு வராதுங்க, பிராண சேதம் வராது. அவன் சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியோருக்கு என்ன வராது, சொல்லுங்க, நல்லாதான் இருப்பாங்க. எப்போது நல்லா இருப்பாங்க, ஆண்டவருக்காக எழுந்து நல்லதை அறிவித்தால், சந்தோஷத்தை அறிவித்தால், சமாதானத்தை அறிவித்தால், நீங்கள் பெற்ற நன்மையை அறிவித்தால் பிராண சேதம் எனக்கும் வராது, என்னை சார்ந்தவர்களுக்கும். அவருடைய வார்த்தையா நான் சொல்றேன், இல்ல உங்களை கூப்பிட்டு நல்ல காலம் பிறகுதுங்க என்னதுங்க அப்படி சொல்லி அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, பிராண சேதம் வராது. வராதுங்க. ஏன்னு சொன்னால் பவுல் அங்கே இருக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தேவனுக்கென்று வாழ்ந்தால் உங்களுக்கும் ஆபத்து அல்ல, உங்களால் குடும்பத்துக்கும் ஆபத்து கிடையாது. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு காவல், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வேலி. நீங்கள் தேவ ஜனங்கள் மாத்திரம் அல்ல, நீங்கள் தேவனுடைய பார்வையிலே ஒரு மகிமையான பாத்திரமா இருக்கிறபடினாலே முழு குடும்பத்துக்கு நீங்க தாங்க பாதுகாப்பு. உங்கள் குடும்பத்துக்கு இயேசு தலைவராக இருக்கலாம், நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு. 13 வயசு வரை 100 ரூபாய் நான் பண்ணது, டேனிக்கு செலவு பண்ணது இல்லை டாக்டருக்கு. 13 வயசு வரை நல்லா பண்ணது 100 ரூபாவை செலவு பண்ண. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்தாங்க, அவங்களுக்குள்ள என்ன பலவீனம், அது என்னுடைய இருக்கு, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வரைக்கும் தெய்வத்தை நோக்கி பார்ப்பேன். என்னில் ஏதும் பலன் இல்லையே, எந்தனுக்காய் ராப்பகலாய் நீதியுள்ள நேசரேசு நிச்சயமாய் எனக்காக பரிந்துரைப்பார் நம்பிக்கையோடு இருந்தேன். என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்ல கிடைக்கும், வியாதி கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு பலவீனங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் பலப்படுத்துகிறார்.
நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நற்செய்தியை சொல்ல என்ன பண்ணேன், கடந்த வாரம்லாம் இங்கே வேலை, வீட்டில் வேலை, அவ்வளோ ஒரு டயர், சரீரம் முழுமையாக ஒரு பெரிய ஒரு கலைப்பு. ஒரு சிலர்கிட்ட போனால் அவங்க தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஆட்டங்கள்லாம் வந்துடுச்சு, இப்படிலாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணால் எனக்கு ஒரு 6 நாள் கிடையாது, சரியான தூக்கமே இல்லை. இங்கேருந்து நான் திங்கட்கிழமை மணிக்கு ஒரு திருமணத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டாங்க, அங்கே போக வேண்டியதாக இருந்தது. நான் அதனால் இந்த வாரம் தான் போனேன். நான் இந்த குளிரை விட கடுமையான ஒரு பனி குளிர் அது பெங்களூரில் ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை மணிக்கு அந்த திருமணம் வந்து ஓப்பன் ரோடில் வந்து அதை வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னால் வந்து அவங்க அந்த திருமணம் வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணதுனால என்னை கூப்பிட்டாங்க, பாஸ்டிக்கு தான் வந்து நடத்தணும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் ஜெபிக்கணும்ட்டு அந்த குடும்பம் நேசிப்பாங்க. அந்த குடும்பத்துக்காக ஜெபித்திருக்கிற சடனாக ஒரு திருமணம் நடந்தது. அந்த குடும்பத்தில் திருமணத்தை யோசிக்கிறது, ஒரு பிள்ளை வந்து ஒரு 37 வயசு ஆகிடுச்சு, 3 மடங்கு குண்டாகும். அதுக்கு இங்கே இருக்கிற யார் அந்த அளவுக்கு குண்டாக திருமணமான பிள்ளை இருந்துட்டு குண்டாகும். இங்கே அது மாதிரி யாருமே கிடையாது. அவங்க அந்த எண்ணமே வைக்கல. என்ன பண்ணல, சடனாக ஒரு 3 மாதம் சொல்லிங்க கல்யாணம் ஆகும் போது கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த டிசம்பர்லேயே முடிச்சுன்னு என்ன பண்ணாங்க. அதனால என் மேலே அவங்களுக்கு ஒரு கணத்தினால கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம். இங்கே செவ்வாய்க்கிழமை இங்கே நல்ல மழை. இங்கே மழை வந்தாலே பெங்களூரில் வந்து அந்த எஃபெக்ட் வந்துடும். அதுக்கு குளிர் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக மழையை தூர ஆரம்பிக்கும். அப்போ சொன்னாங்க, நாளைக்கு கல்யாணம் இருக்குது, ஓப்பனில் வச்சுருக்கோம், என்ன பண்ணுறது. அவங்க பெரிய அண்ணன் நல்ல ஒரு கத்தருக்குரியவர், அவர் வீட்டில் தங்கிட்டு நாங்கள் அந்த காணவர் கல்யாணத்தை பற்றி நான் பேசிட்டு நான் சொன்ன கல்யாணம் நடக்க போது எந்த மழையும் இருக்காது, பனியும் இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தா அதே மாதிரி புதன்கிழமை போகிறோம், குளிர் கூட எல்லாம் குறைஞ்சு போச்சு. நாம் சொல்வதை தேவன் செய்வார். தேவனுக்காக எழுந்து போனால் எனக்கு பலவீனமா இருக்கு என்று சொல்லி நான் இருந்து விட்டால் அந்த திருமணத்திலே ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். நான் அந்த பலவீனத்தை எண்ணாதபடிக்கு அந்த திருமணத்துக்கு கடந்து போய் அவளோடு கூட இருந்து ஜெபித்தபடினாலே மழையும் கத்து நினைத்தினால் அன்னைக்கு இரவு முழுமையா பார்த்து எல்லாம் கோட் சூட்டோட வர என்ன பண்ண மாட்டேன், ஸ்டைலா ஒரு ஜிப்பா பண்ணிட்டேன். எனக்கு அது மெலிசா இருக்குது, உலக பனி தெரியறதுக்கு அப்படி இருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்படி ஓப்பனில் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பலவீனம் லேசாக தாக்குச்சு. ஆனாலும் என்ன பண்ணுங்க, அந்த பலவீனம் என்ன பண்ணுங்க, கோல்ட் ஆகிட்டு இருப்பு என்ன பண்ணாரு. இன்னைக்கு உங்ககிட்ட எப்படி பேசிட்டு இருக்கிற எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க கோல்டுனா ஒரு ஆயிடுறீங்க, ஒரு தலைவலினா ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. அதுக்கு அந்த சகோதரி வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அவ்வளோ மூச்சு வாங்க வந்து என்ன பண்ண உட்காருவாங்க. கத்து என்ன பண்ணாங்க, இன்னைக்கு சுகத்தை கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு வரணும். என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை கேட்பதற்கும் சுவிசேஷத்தை அறிவதற்கு என்ன பண்ணுங்க, எழுந்து வரணும். என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, எழுந்துக்கலாமா எழுந்துக்க வேணாமா, 5 தானே அவங்க எழுந்துக்கலாமா எழுந்துக்க வேணாமா, யோசிச்சு பாருங்க. சாயந்தரம் போலாமா போவானாமா. எதுக்கு இந்த சிறுசபையின் ஒழுங்குகள்? யாருக்காக? ரோட்ல போறவங்க கூட முடியுமா சொல்லுங்க பாரு. உங்களை கூப்பிட்டா வரவங்க ரோட்ல போறவங்க கூட முடியுமா சொல்லுங்க. நீங்க உங்களையே கூப்பிட்டு வாங்க வருக வருக வேண்டுங்களை அப்ப கூட வர மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நான் ஒரு முறை இந்த டான்ஸ் கிளாஸ் வைக்கும் போது இந்த 2 வீடு பக்கத்துல ஒரு பாய் இருந்தார். அவர் வந்து சோப்பு கம்பெனி இல்லைங்களா. அப்போ நான் டான்ஸ் மாஸ்டர் 5வது தெருவில் வந்து ஒரு கிளாஸ் ஓன் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு இந்த பார்க்ல இருந்து அந்த தெருவில் நமக்கு பூ வச்சு என்ன பண்ணுங்க, அவரை பூவெல்லாம் போட்டு ரோடு என்ன பண்ணுங்க, அவர் நடந்து வர்றாரு. இது போல வர்றாருங்க, வரவேற்போம் எல்லாம் போட்டு அது மாதிரி என்ன பண்ண உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கம்பளம் விரிச்சு வர இருக்கணுமா? யார் வரணும்? யாருங்க வரணும்? யார் வரணும்? யார் வரணும்? ஆயத்தன்னு சொல்லுங்க. யார் வரணும்? நான் வரணும். அவர் வருகிறாரே, என்னை உண்டாக்கினவரே வந்து விடுகிறாரே, என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் வந்து விடுகிறாரே, நான் வரணும். உயிர் சேதம் இல்லாதபடி காக்க வேண்டும் என்று சொன்னால் வேதனை வரணுங்க. உயிர் போற மாதிரி பிரச்சனை வரும். அவன் உயிர் செத்து போனான்னு தான் பண்ணாங்க, தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவன் என்ன பண்ணாருங்க, வழியை யோசிக்கல, அந்த ஒரு டைம் கூட வைக்கல. என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பண்ண டைம் ஃபிக்ஸ் பண்ணல. பண்ணுங்க 7 மணிக்கு தானே அவர் ஸ்தோத்திரம் 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 தலைவலிக்கிற மாதிரி அவருக்கு எப்படி இருக்கிற ஸ்தோத்திரம் வருங்க. இதெல்லாம் ஏசி இல்லாத போது இந்த தந்து தான் இருக்கும். அப்போ அந்த அம்மா ஒரு சொல்லுவாங்க, காலையில் அந்த சத்தம் ரொம்ப நல்லா இருக்கணும். அங்கே காலையில் அந்த ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, சத்தம் ரொம்ப நல்லா ஒரு இனிமையா இருக்கு, எங்களுக்கு மனசுக்கெல்லாம் ஒரு ஆறுதலா இருக்கு, தேவ பிரசன்னம் அது. அதனால் நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம நேரத்தை வீணாக்கி விடுகிறோம். ஆனால் பவுல் அப்படி அல்ல. அவன் சரீரத்தில் எவ்வளவு ஒடுக்கம் வந்த போதிலும் கூட அவன் என்ன செய்கிறான், அந்த கப்பலுக்குள்ளாக யாவரும் மறிக்க வேண்டியதிலே அவன் தைரியம் சொல்கிறான்.
நீங்க தேவனுக்காக எழுதினா பண்ணக்கூடிய எல்லாருக்கும் தைரியத்தை எல்லாம் யாரை பார்த்து தைரியமா சொல்ல முடியும். ஐயோ அப்படியா ஆபரேஷன் தான் சரி பண்ணிக்க அதுக்கு தைரியத்தை சொல்ல முடியும். தேவனுக்கென்று எழுந்தால் தான் பண்ண முடியும் தைரியத்தை. நான் எல்லாருக்கும் தைரியம் தான் சொல்லுவேன். அதுக்கு யாரும் பார்த்து நான் பண்ண மாட்டேன், தைரியமா சொல்லிடுவேன். அது நடக்குதோ இல்லை என்ன பண்ண நீங்க தைரியத்தை அவன் தைரியமா சொல்லுகிறார். ஒரு சேதமில்லாதவை கடந்து போகிறார்கள். இன்னொரு வசனம் வாசிக்க அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 6 வாசிக்கு. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவார் என்று அவர்கள் பார்த்து மூணாவது இடத்துலயும் சாவறார். அதுங்க 14ல சாவறாரு, கப்பல்ல சாகுற நிலைமைக்கு வராரு. அதுக்கப்புறம் அவனுக்கு வீக்கம் கண்டு ஒரு பாம்பு கடிச்சாருக்கு. வீக்கம் கண்டு அந்த ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க, அந்த பாம்பு கடிச்சனாயிடுவாங்க, சாவான். அந்த ஊருக்கு தெரியும் அந்த விஷ பாம்பு என்ன பண்ணிச்சு கடிச்சு என்ன பண்ணுவாங்க, செத்து போவாங்கன்னு நான் படம் படிக்குமா ப்ளீஸ். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து இவர் க்ளோஸ் அதுங்க இவர் வாழ்க்கையோட தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு இது என்னதுங்க முடிச்சு வாங்குது நாச்சு அவங்களுக்கு அவ்வளோதான். அவங்களுக்கு அதுக்கு முடிச்சு போச்சு, கதை க்ளோஸ். அதுக்கு உங்க கதை என்னதுங்க, என் கதை கூட க்ளோஸ் இந்த மாதிரி ஒரு நேரம் வந்ததுனாங்க முடிஞ்சிடும் க்ளோஸ். இல்ல தேவனுக்கா எழுதப்படினால்தான் இத்தனை ஆண்டு ஊழியம் செய்யக்கூடிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இல்லாவிட்டால் ஊழியத்தை அவருக்காக எழுதுவதற்கு அவர் தான் உருவாக்குறார். அவங்க எழுபோது நான் அல்ல, என் பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அவர் தான் உருவாக்குறார். பார்க்கிற இந்த ஒழுங்கா எப்படி வந்து எனக்குள்ளாக நான் ஒழுங்கினமா யோசிக்கிற ஒரு டையை கூட மாற்ற விட மாட்டாரு. எப்படி காட்டணும் அதெல்லாம் என்னதுங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் யோசிக்கிறது அப்படியே செஞ்சிருக்கு. என்ன பண்ணுங்க, இந்த ஆண்டு முழுமையாக திருப்தியாக அவருடைய ஊழியம் செய்ய முடியாது. ஒரு குறை ஒரு பார்த்து என்ன லேட்டாக வரீங்க, அதுக்கு இறங்கி என்ன பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்காக என்ன பண்ணணுமோ இறங்கி தான் செய்யணும். என்ன பண்ணணுமோ ஆண்டவருக்காக என்ன பண்ணணுமோ களத்தில் என்ன பண்ணீங்க, ஆட்டத்தில் இறங்கினாதான் விக்கெட் அடிக்க முடியும். நீங்க இறங்காம தூரமே இருந்து ஜெபம் பண்ணுங்க சூழ்நிலைகள்லாம் சொல்லி என்ன பண்ண முடியும், விக்கெட் வாங்கவே என்ன பண்ண முடியாது, பிசாசை ஜெயிக்கவே. அவன் நல்லா இந்த வருஷமெல்லாம் நம்ம போட்டா அழகா ஓட்டிட்டு வந்த பண்ணுங்க. உப்பு சப்பு காலையில்லாதபடி வருஷம் போயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல என்ன நம்ம பண்ண போறோம், எப்படி போச்சு பார்த்தீங்களா. ஒரு உப்பு சப்பு இல்லாம ஆகாரம் யோசிச்சு பாருங்க. சாப்பிட பிடிக்குமா, உப்பு காரம் எப்படி இருக்கணும். ஒரு பிரியாணி செய்றீங்க, அதுல என்ன இருக்கணும், உப்பும் இருக்கணும், அப்பதான் அங்க சுவையா இருக்கும். நல்லா வாசனை வீசமான பண்ணுங்க, அதெல்லாம் போட்டீங்க, எதை போட்டீங்க, 4 ஊருக்கு கேட்கிற மாதிரி வாசனை இருக்குது. அதுல காரம் இல்லாவிட்டா, அது உப்பு இல்லாவிட்டா, அப்போ இந்த வருஷம் முழுமையாக நம்ம எப்படி போயிட்டு இருந்தோமோ, எப்படி யோசிச்சு சொல்லுங்க. உங்க மனசாட்சி சொல்லுங்க, நீங்க யோசிங்க. நீங்க நான் சொல்ல வேண்டியது இல்லை, உங்க மனசு என்ன சொல்கிறது. இன்னைக்கு எப்படி வந்தீங்க, மனசு எப்படி சொல்லி வந்திருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க, எவ்வளவு மறிக்க போகிறான் என்கிற அளவுக்கு அவனுக்கு காரியங்கள் வந்தது. படிக்க மறுபடியுமாக நெடுநேரமா பார்க்கிறான். என்ன பண்றாங்க, இவனுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டான், இவனுக்கு என்னது அந்த விஷப்பூச்சி கடிச்சிச்சு, வீக்க என்ன பண்ணுவாங்க, செத்து போவான்ற அந்த நோக்கத்தில் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களை அநேகர் என்ன பண்ணுவாங்க, நீங்க விழுந்துருவீங்க, எழுந்துக்க மாட்டீங்கன்னு தான் பார்ப்பாங்க. கர்த்தர் எழுப்ப வல்லவர், அவருக்காக எழுந்தீங்கன்னா உங்களை எழுப்புவாங்க. நீங்க சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர்கிட்டயே என்னதுங்க, ஏன் சோக கதையை கேளும், என் சொல் பிறப்பதற்குமாக வரைந்தவர் அல்லவா, என் கதை அவருக்கு தெரியுமா தெரியாதா, எல்லா கதையும் அவருக்கு தெரியுது. நான் எழுவதும் நான் நடப்பதும் எல்லாம் அறிந்திருக்கிறீரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்புறம் நாங்க சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறோம், நான் அமர்வதும் எல்லாமே அவருக்கு இன்ச்சு வைஸ் தெரியும். இந்த வருஷம் என்னத்தை சொல்லி முடிக்க போறோம், அடுத்த வருஷம் என்ன செய்ய போறோம் சொல்லுங்க, என்ன செய்ய போறோம். இவ்வளவு 3 முறை மரணத்துக்குள்ளாய் போய் வருகிறார், எவ்வளவு பாடுகளை படுகிறார், நிந்தனைகளை படுகிறார், அவமானப்படுகிறார், துடைத்து போடுகிற கந்தையை போல எண்ணுகின்ற அளவுக்கு இருந்தாலும் கூட அவர் எக்ஸிபிஷன் போயிட்டு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்ன பண்ணுங்க, அதெல்லாம் சிந்திப்பதே கிடையாது. அதுக்காக எங்களுக்கு குடும்பம் வேண்டாமா, குடும்பம் வேண்டும். எங்களுக்காக பிள்ளை வேண்டாமா, பிள்ளைகள் வேண்டும். அவருக்காக செய்வது குடும்ப கடமையெல்லாம் நீங்க கரெக்டா செய்வீங்க. அவருக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதனால சுயமா இல்லை நம்ம எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமை எல்லாம் கரெக்டா செய்வீங்க. உண்மை இருக்கு நமக்குள்ள.
உறுதி இருக்கு நமக்கு. இயேசுவோட இணைந்து அவர் சித்தத்தின் பிரகாரமாய் போகும்போது நம்ம எல்லாம் பண்ண மாட்டாரு, ஏதோ சன்னியாசி மாதிரி பிரிச்சு எடுக்க மாட்டாரு. படகு நான் சன்னியாசி ஆகிட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான ட்ரெஸ் எல்லாம் போடுறேன். நான் இந்த சன்னியாசி ஆகிட்டாரா, யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு வாட்ஸ்அப்ல நான் ஒரு காலையெல்லாம் போட்டிருந்தேன். ஒரு சின்ன ஒரு ஒரு 6 மாச குழந்தைய காலை போட்டு மெரிச்சிருக்கு, மெரிச்சு ஏறி உட்காந்து தெய்வம் என்னதுக்கு அதை வாட்ஸ்அப்ல போட்டுருக்கிறது. ஒரு குழந்தைய அந்த தாய் தகவனா பண்றாங்க. அவர் இருக்கிறார் என்னதுக்கு என்னுடைய எயிட்டா இப்படி இருக்கிறார். நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்க. அந்த குழந்தை மேல காலை வச்சு என்ன பண்ணாரு, செஸ்ட்ல மெரிக்கிறாரு, திரும்பி போட்டு மெரிக்க அந்த குழந்தை கத்துது. தெய்வத்துடைய காரியத்தை எப்படி தர்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அதை பற்றிலாம் யோசிப்பதே. அந்த குழந்தையை கொடுக்குற தாயை தகப்பனும் அந்த தெய்வம் என்ன பண்ணுங்க, ஒரு மனுஷங்க ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு வயிற்றுல இருக்கிறாரு, வேஷ்டி கட்டிக்கிட்டு என்ன பண்றாருன்னா, இதோட கட்டு நிமிஷம் வேதனையா இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நமக்குள்ளாக வைராக்கி இல்லையே, தாகம் இல்லையே. யோசிச்சு பாருங்க. அனுப்புறேன் ஒரு ஒரு 3 மாச குழந்தைய படுக்க வச்சுட்டு தாயை தகப்பனா பண்ணாங்க. தெய்வத்துக்கு பயந்து தெய்வத்தை நம்பி என்ன பண்றாங்க, யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தியாகம் செய்யறாங்க உலகத்துல. நம்ம தேவன் நமக்காய் தியாகம் செய்தா, இவ்வளவு செய்தவருக்கு நம்ம மெத்தனமா நம்ம வருஷத்தை வீணாக்கிடுறோமே. ஒரு பிஞ்சு குழந்தைங்க இருக்கு, யோசிச்சு பாருங்க. நான் அனுப்புறேன், நீங்க பார்த்துட்டு உங்க தியாகம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க. இவ்வளவு செய்தவருக்கு நம்ம என்ன பண்ணாங்க, ஒரு பிஞ்சு குழந்தை என்ன பண்ணாங்க, போட்டு மெரிச்சிட்டு இருக்காங்க, மெரிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு இந்த ஆண்டு முழுமையை கொடுக்கலையே, நானு திருப்தியை எல்லாமே முடிக்க போறேன்னு ஒரு டை கூட மாத்திரத்தை கூட யோசிக்கிறாரு. எவ்வளவு என்ன வாட்ச் பண்றார் தேவன். என்ன எவ்வளவு நாள் வீணாயிடுச்சு, எவ்வளவு நாள் வீணாயிடுச்சு. வேலைக்கு வேகமா ஓடுறீங்க, அங்க இங்க நிகழ்ச்சிகளுக்கு வேகமா ஓடுறீங்க, ஆசையா ஓடுறீங்க, தாகமா ஓடுறீங்க. ஆண்டவர் காரியம் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு வேதனை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பிரச்சனை யோசிச்சு பாருங்க. யோசிங்க, நீங்க உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், ஆண்டவர் யோசிக்கிறேன். எவ்வளவு என்னை எப்படி நடத்த விரும்புறீங்க ஐயா. நான் அவருக்கு இணைந்து போனதை நடத்த முடியும். 3 வருஷமா அந்த இடத்துக்கு போறேன். எனக்குரிய பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மேலே அந்த இடத்துல காரியம் நடந்தது. எல்லாம் தேவ ஜனங்கள் கொடுப்பது தான். மகிழ்ச்சியா இருக்கு. தேவ 2 வருஷம் போன அவர் சொல்ற ஷாக் ஆயிடுச்சுங்க. பாஸ்டர் நீங்களாம் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அவர்லாம் கேட்கல, என்ன பண்ண, எனக்குள்ளே கர்த்தர் உணர்த்துகிறார், கடைசி வரைக்கும் தேவனுக்காய் ஓட வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு விக்கெட் எடுக்கணும். நீங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கணும். ஒரு வருஷமும் தோற்று போகவே கூடாது. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இப்படிதான் வாழணும் கர்த்தருக்கு. நீங்க இப்படிதான் இருக்கணும். அவர் ஒழுங்கின் தேவன். ஒழுங்கும் கிரமமாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஒழுங்கினத்தை தேவன் விரும்புவது கிடையாது. கர்த்தர் எதிர்பார்ப்பதன் முதல்ல ஒழுங்கு, நேரம் தான் ஒழுங்கு. நீங்க என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் மனுஷன், தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் என்னவெல்லாம் செய்தார் நமக்கு. கார்ல போறாங்க, சுவாமியை தரிசிக்க போறாங்க, விபத்து வந்து அந்த ஃபேமிலி இறந்து போகுதுங்க. எப்படி பாதுகாத்தார். இந்த நேரம் வரைக்கும் நிக்கிறேன்னா தேவ கிருபை அல்லவா. நம் பலமா எவ்வளவு பலவீனங்கள் மன எழுத்தெல்லாம் வந்தது. செத்தா போனேன், நான் செத்தா போனேன். எவ்வளவு நிந்தை வந்தது, எனக்குள்ள வலி வந்தது எனக்கு. இந்த வருஷம் ஒரு 10 மாசமா யாருக்கும் 28,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறேன் நான். எவ்வளவு வலி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனை தடுத்ததா? எனக்குள் இருக்கிறவரை தடுக்கவே இல்லை. எனக்காக ஓடிட்டே இருக்கு. நீ ஓட ஓட உனக்கு பலன் கிடைக்கும். பலவீனம் வரும், ஒரு பலவீனத்திலே விளங்குது. இது வந்து ஒரு மாதிரி டயர்டாகுது. இது கூட இங்கே அந்த நைட் ப்ரேயர் நடத்துறது 7 நிமிடம் கூடி நடக்குது. அவ்வளோ சரீரத்துக்குள்ளாக அந்த நடத்தும் போது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு தெரியும், எனக்குள்ள பாடியில் வந்து அவ்வளோ ஒரு டயர்டு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சில வார்த்தைகள் தடுமாறுகள். அதை முடிச்சுட்டு பிற்பாடு பார்த்தா கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே போன முடிச்சுட்டு என்ன பண்ண, ஒரு திருப்தி அங்கே போயிட்டு அந்த ஜனங்களுக்கு அந்த காரியத்தை செஞ்சு நான் பண்ணேன். இந்த வருஷம் நான் பண்ணேன், திருப்தியாக முடிக்க போகிறேன். தேவன் என்ன சொன்னார் அதெல்லாம் பண்ணுறது
அவர் சொன்னதை உள்ளத்தில் திருப்தியா முடிக்க போறேன். இந்த மழைனால ஒரு பாரம் வந்தது எனக்கு, ஒழிவிட்டே இருக்கு, அதையும் தேவன் திருப்தியாய் முடித்தார் அல்லவா. வந்து பார்க்கறதுக்கு நல்லா காஞ்சுதான், அதுக்கு நல்ல அந்த வேலையை வந்து சொல்றது ராஷ் மூலமா அந்த சகோதரர் பண்ணிட்டார், நல்லா முடிச்சிட்டார். கீழே சந்தோஷப்பட ரூத்துலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். நான் மழைனால 2 மாசமா எவ்வளவு ஒரு பாரம், உங்களுக்கு அந்த பாரம் புரிஞ்சுதான் இல்லையே, எனக்கு அந்த பாரம் இருந்துகிட்டு இருந்தது. இந்த பாரத்தை பார்த்து ஒரு பாரமான குடும்பம் அவங்ககிட்ட வந்து சேவிங் என்ன கிடையாது, சேவிங் இல்லை, இந்த ஸ்பாட்ல அவங்க ஜெபிச்சாங்க, ஒரு காரியம் வாய்க்கப்படினா அது இருந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு நிறைய சேவிங்களா கிடையாது, யோசிச்சு பாருங்க. என்கிட்ட என்ன கிடையாது, நோ சேவிங் கிடையாது, மைனர் ஜாலி மணி பர்ஸு காலி இதெல்லாம் கிடையாதுங்க. பேக்ரவுண்டு பார்த்தா ஒரு வால் தான் இருக்குங்க, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு 10 நாட்கள் படுத்தனா முடிஞ்சு போச்சு என் கதை, அதுதான் வாழ்க்கை. ஆனால் தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஓடுவது எனக்குள் இருக்கிற தேவன் என்னை ஓட்டுகிறான், நான் ஓடல. எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் உள்ள இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு சின்னதை கூட யோசிக்கிறதுக்கு விட மாட்டுறாரு, இப்படி நடத்துறாரு. இந்த டைல என்னையா இருக்கு, என்ன இருக்கு யோசிக்கிறார், என்ன இருக்கு. கடைசி வரைக்கும் தேவனுக்காக ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வளர்ந்துகிட்டே வரணும். ஒரு குழந்தை வளர்ந்தா எவ்வளவு சந்தோஷங்க, தவழுற குழந்தை நடக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு, நடக்கிற குழந்தை பேசும்போது எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு. அதுபோதுதான் தேவனும் கூட ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய வளர்ச்சியை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு காலம் எவ்வளவு வேதனையோடு கூட இருந்தது, வறுமையின் காலத்துல இருந்தா. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் டைம்ல பாத்தீங்கன்னா வெளி வாங்குற அந்த ஓலை வீட்டில் இருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியாத நிலைமை. ஒரு 6 வயசுக்குள்ள டேடி இருக்காப்புல, 5 வயசுக்குள்ள எப்சி இருக்காங்க. 24ஆம் தேதி உள்ள வாங்கி தர சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்கவே இல்லை, இல்லம்மா வாங்கிட்டேன் 24 நைட்டு 8 மணி ஆச்சு, எங்க வாங்குறது. 24 நைட்டு நான் வந்து ஒரு சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க. ஒரு சகோதரோடு கூட நான் போறேன். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நான் போன உடனே நைட்டு ஒரு 10 மணிக்கு சொல்லி தூங்கிட்டாங்க. வாங்கல என்ன பண்ணது, அடுத்த நாள் வந்து கிறிஸ்துமஸ் வாங்க போயிட்டு என்ன பண்ண தூங்கிட்டாங்க. சரி கர்த்தர் எழுந்து என்ன பண்ண, ட்ரெஸ் வாங்கலையே, அதெல்லாம் என்ன பண்ண, எழுந்து அவருக்காக போன உடனே அவர் உள்ள போனாரு. ஒரு ஷர்ட் பழசு மாதிரி போட்டிருந்தேன், ஒரு ஒயிட் ஷர்ட் என்ன பண்ணாருங்க, எனக்கு புதுசு ஷர்ட் கொடுத்தாரு, ஒரு டை கொடுத்தாரு. அதுக்கு ஒயிட் ஷர்ட்டு, கையெல்லாம் கையில் தோற மாதிரி என்ன. அதுக்கப்புறம் 12 மணியாக போது அங்கே செய்திக்கு நாங்கள் போக போகிறோம். 11 மணிக்கு அவங்களுடைய ஒய்ஃப் நான் பண்ண அவருடைய தூக்கில வந்து பிரதர் கொஞ்சம் இருங்கட்டு நான் பண்ணாங்க. எஃப்சிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, டிரானிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு 12 மணிக்கு வருது. நான் எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான். எவ்வளவு கூர்ந்து பார்க்கிறார் தேவன். அந்த வேதனையான நாட்கள் எல்லாம் நடத்துகிற தேவனை என்று யோசிக்கும் போது நான் அவரை விடுவேனா, சாகிற வரைக்கும் சாவது போல சம்பவம் வந்தாலும் விட மாட்டேன். எவ்வளவு பெரிய தேவன். 12 மணிக்குங்க சரவணாஸ்வரர் திருமணி இருக்குமா, 10 மணி இருக்குமா, 12 மணிக்கு கடை இருப்பாங்களா. இப்பெல்லாம் வந்து வேறலாம் அங்கே பிரியாணி 2 மணிக்கு போனால் கூட கிடைக்கும். அதுக்கு பிரியாணி 2 மணிக்கு போனால் கூட கிடைக்கும். அப்பெல்லாம் அது கிடையாது. ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு யாருக்கு துணி கொடுப்பாங்க, கண் கலைஞர் கர்த்தர் இப்படியெல்லாம் கூர்ந்து பார்க்குறா. அவங்க தூக்கத்தை கலந்து வந்து இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சேன், தூங்கிட்டேன், ப்ளீஸ் வாங்கி போங்க, நல்லா பண்ணுறாங்க. அவங்க இப்படியெல்லாம் அந்த அனுபவத்தில் வந்ததுனால அவரை என்னால் விட முடியாது. உள்ளே வந்துட்டாரு, அதுக்கப்புறம் விட முடியுமா? எத்தனை முறை அவமானங்கள் வந்தது, என்னென்ன பாடுகள் வந்தது, இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் யோசிச்சுன்னா நிற்க முடியாது. உங்களுக்கு என்னை போல பாடுகள் வந்தா என்ன பண்ணிருப்பீங்க, மூடிட்டு போயிட்டு இருப்பீங்க. அவ்வளோ பாடுகள், நிந்தனைகள். சபை கூட ஒரு நேரத்தில் அப்படி மனத்தாங்கள் இருக்கும். ஒரு சிலலாம் அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. அதுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிற கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றிருக்கிறார். புதிய ஆண்டிலே இன்னும் ஆழமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால இந்த வருஷம் முழுமையாக எழுப்புதலை குறித்து எழுதுபடியாகவே பேசினார் கர்த்தர். அதனால் இன்றைக்கு பவுல் எந்த நிலைமையில் எழுந்தார், சாகிற நிலைமையில் எழுந்தார். இங்க இருக்க நாம் யாரும் அந்த நிலைமைக்கு போகல. போனீங்க இப்போ உங்களுக்கு எல்லாம் துணி இல்லாம இருக்குதுங்களா, எல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லைங்களா? இல்லைங்க நீ சாயந்தரம் போகலாம், பார்த்தீங்களா இன்னைக்கும் சாயந்தரம், நாளைக்கு போகலாமே. இல்லை நீ சாயந்தரம் தான் லீவ், அப்போ இங்கே நீ விட்டு அங்கே பண்ணீங்க.
நேற்று பியூடா கிட்ட கேட்டேன், தாத்தா நான் நாளைக்கு லீவ் போடாமல் வரேன் தாத்தா சர்ச்சு. அதுக்கு நான் லீவ் போடாமல் நாளைக்கு வரேன் தாத்தா. ஹாலிடே பண்ணது லீவ்ல நான் புரியல. அது போல பண்ணீங்க, காலைல வரைக்கும் சாதனை பண்ணுறீங்க லீவு நெக்ஸ்ட்டாக போடுறீங்களா சபையில். என்னதுக்கு நேற்று அந்த ஊழியத்துக்கு போயிருக்கிற அந்த தம்பி சின்ன வயசு தான், அவர் சொல்கிறாரு அப்படி நடிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்கிறார் கவரை வாங்குங்க, வெளியே போங்க, சாப்பாடு பையன் இருக்குமா, அப்படியே போயிடுங்க. அதுக்கு அப்படியே போயிட்டே வராங்க. அவங்க சொந்த சபை கிடையாது, பல சபையிலிருந்து வராங்க. என்ன பண்ணுங்க, அதை இன்னொரு தமிழ் ஜெயிக்கிறது. இதுதான் ஒழுங்கான ஒரு கரெக்டான ஊழியம் தான். நம்ம என்ன பண்ணுங்க, அப்படி போனாலும் இப்படி தாங்க அப்படி சொல்ல முடியும். அப்படியே போயிடுவீங்க. என்ன பண்ணுவீங்க அப்படியே போயிடுவீங்க. நான் ஒரு முறை ஊருக்கு போயிருக்கும் போது ஃபோட்டோ பாட்டு எடுத்துன்னு அந்த ஒரு கேமரா கிடையாது, அக்கா தங்கச்சி மகன் எடுத்துருக்கான். அப்படியே போயிடுமா மனதுக்கு, அப்படியே போயிடுற மாதிரி நீங்க பண்ணா உங்கள்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்படியே போகிறோம் பாஸ்டர். ஏசு போதுமே, ஏசு போதும். உங்களுக்கு ஒரு சல்யூட். இவ்வளோ கண்டிஷன்லாம் பண்ணியிருந்தா ஒவ்வொரு சபையில் பார்த்தா 6 நாட்கள் தொடர்ந்து நான் பண்ணாங்க ஜபம் நடந்துக்கிட்டு இருக்குது, இது நடக்குது. இதெல்லாம் சொன்னால் நீங்கள் தாங்க முடியுமா? ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் நம்ம என்ன பண்ண முடியலங்க, கரெக்ட் நேரத்துக்கு வர முடியாமல் இதோ ஒரு பெரிய சாதனையை யோசனை பண்ணுங்க. பெரிய சாதனை மாதிரி வரும் இல்லைங்களா? அன்றைக்கு சபையில் பார்த்தா 21 நாள் ஜபம் நடக்குது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்ன ஏற்றுக்குவீங்களா? உங்களுக்கு நிறைய அலுவல் இருக்கு இல்லைங்களா? சார் உங்களுக்கு நிறைய அலுவல் இருக்கு. அலுவல் போய் அழுது போயிடுவீங்க. அவன் சொல்லுங்க, அலுவல் போய் ஆயிடுவீங்க. கடைசியில் மாஸ்டர் என்ன பண்ணாங்க, கழுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்க, நீங்க அலுவல் 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 என்று போனால் ஒரு நாள்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்காக வாங்க ஜீவன். அதுக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணுமோ அதுக்கு நான் நினைச்சேன் 63 இல்லை ஆண்டு சொல்ல இல்லை உயிரோட இருப்பேன். நீ எழும்ப என்ன பண்ண, நீ அந்த பிள்ளை கூட அதெல்லாம் சொல்லாதீங்க, அடிக்கடி நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க. இல்லை ஆண்டு சொல்ல, நீ எழுந்துரு, உங்களுக்கு என்ன வந்தாலும் நான் பண்ண பார்த்துக்கிறேன். நீ சுவிசேஷம் அறியுது, நல்ல செய்திக்குது நம்ம கிட்ட. அதனால் நம் வாழ்க்கையில் முடிச்சிட்டீங்களா? சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டான். வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டான். ஆமா, உங்களை குறிச்சு வேறு சிந்தை வரும். ஆமே சொல்றது பார்க்கலாம். உங்களை குறிச்சு வருங்க வேறு சிந்தை தான் வரும். போற ஊழிகளை அவங்களுடைய அந்த அணுகுமுறையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தம்பி என்னுடைய செருப்பு எடுத்த படங்க நான் சொன்ன இல்லை அப்பா வாசனுடைய ஷூ எடுத்து கொடுத்து ஒரு பாக்கியம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பைக்கில் கொண்டு வர்றப்ப அப்படி என்னதுங்க ஒரு வேறு விதமான ஒரு மேன்மையை கற்றுக் கொடுப்பான். அதுக்கு அந்த குடிக்கிற போகிற அவ்வளோ ஒரு மேன்மை போகிற அழியா என்ன பண்ணாங்க, அவ்வளோ இருக்கிற ஜனங்கள் அவ்வளோ கனப்படுத்துனாங்க. யோசிப்பா, நம்ம யாருனாலும் ஒன்றுமே கிடையாதுங்கள, ஒன்றும் கிடையாது. இயேசு இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். உங்களுக்குள் யார் இருக்கிறார்? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க வேறானமா யார்? நீங்க வேற மாதிரி யார்? நீங்க சாதாரணமா யோசிச்சு என்ன பண்றீங்க, உங்க நேரத்தை காலத்தெல்லாம் என்ன பண்ணி உங்களுக்காக ஏங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். இனி இந்த மாசம் இந்த வருஷம் முடிச்சிருக்கு, அதுக்கு இந்த கலையெல்லாம் பண்ணி இந்த வருஷம் ஆமன் சொல்லுங்கள. இதுக்கப்புறமா அடுத்த வருஷத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். மாறினா அவர் மாற்றிடுவார். உங்களுக்கு ஜீவன் வேணுமா? யாருக்கெல்லாம் ஒரு 70 வயசு வேலை வாழணும்? யாருக்கெல்லாம் ஒரு 80 வயசு வேலை வாழணும்? நடக்குங்க. அவர் சொல்லாலும் உங்களை பார்த்தா என்னென்னோ பேசுறாரு, ஒரு பாட்டு வாயில வந்ததுதான் சொல்லியிருக்கிறார். வாயில வந்தது இல்லைங்க. பவுல் சொல்வதை பவுல் அனுபவத்தை சொல்ற என்ன பண்றாரு? பவுல் சொல்கிறது எனக்கு என்கரேஜ் ஆயிடுச்சுங்க. எனக்கு ஆயிடுச்சு. இப்போ சரி வாழ், நான் தான் ஜபம் பண்ணிக்கிறதுக்கு நான் அப்படிதான் ஜபம் பண்றேன். கேளுங்கள போது உங்களுக்கு கேட்கணும். எதுக்காக கேட்கணும்? நான் உமக்காக எழுத போறேன். யாருக்காக? எனக்காக இல்லையா, உமக்காக தான் எழுத போறேன். நான் அந்த அந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா அவர் தெரிஞ்சிடும் எனக்காக தான் எழுத போறான். அதுக்கு யோபு குறிச்சு அவருக்கு நல்லா தெரியும். இவன் என்ன பண்ண மாட்டான், மறுதளிக்க. அது போல உங்களை குறிச்சு தெளிவு இருக்கும். ஓ சொல்லிட்டானா செஞ்சிருவான். சொல்லிட்டா அவர் சொல்வதை செய்வது போல நாம என்ன பண்ணணும், அவர் சொல்வதை. அதனால என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுங்க. எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதை பத்தி யோசிக்கவே கூடாது.
ஆனால் உங்களை கர்த்தர் கஷ்டப்படுத்தவே மாட்டார். உங்களை கஷ்டப்படுத்துவதோ, நஷ்டப்படுத்துவதோ, வேதனைப்படுத்துவதோ, துக்கப்படுத்துவதோ அவருடைய அழைப்பு அல்ல. அவருக்காக எதை செய்தாலும் அது நன்மை தான் வரும். அவருக்கு நீ செஞ்சு பாருங்க, என்னது அவருக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க, அதனுடைய அர்த்தமே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அதை யோசிப்பேன், எவ்வளவு மகிழ்ச்சி. எங்க வெளியே போனாலும் ஒரு நல்ல உண்மையான அன்புகளை பார்க்க முடியுது, நல்ல நேசிக்கிற மக்கள். ரொம்ப அருமையான ஒரு பரலோகத்துடைய அனுபவத்தை வந்து இந்த இங்கேயும் நம்ம பார்க்கலாம். வாசிக்க முடிச்சுன்னா, ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய புலியூ என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து, பாருங்க, சாகர மனுஷனா போனா ஜெபம் பண்ணினா போனாங்க. என்ன வேதி போச்சுங்களா? ஜுரமோ வேதி. அதுக்கு நீங்க ஜெபிச்சா எல்லாமே எல்லாம் சுகமாயிடும். நமக்கு வருகிற பேருக்கு சுகமாயிடும், மற்றவங்க வருகிற சொல்ல மாட்டீங்களே. என்ன பச்சை பச்சா பேசுறாரு? அப்படிதானே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்காங்க? அப்போ நமக்கு வருகிற வியாதி எல்லாம் கர்த்தர் விளக்க வல்லவர். அவருக்கு எழுதி பாருங்க, கர்த்தர் சுகத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். எவ்வளவு பலவீனம்லாம் வந்தது. அதுக்கு ஒரு 32 வயசு இருக்கும்போது ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வந்தது. அதுக்கு ஜபத்தின் மூலமாக கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். என்ன கிடையாது, ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுங்க. ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். டாக்டர்ஸ் என்ன பண்ணுங்க, அப்பண்டிஸ் வந்துருச்சு. அப்பண்டிஸ் மாதிரி வந்துருச்சு. ஒருத்தரை பார்த்து இல்லைங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த டைமில் எங்கிட்ட காசு இருக்குது, அதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, பாடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு டாக்டர் போய் பார்க்கலான்ட்டு போனால் அவர் என்ன பண்ணாருங்க, அவர் சொல்கிறார் என்கிட்ட, அப்பண்டிஸுக்கெல்லாம் ஆப்ரேஷனே கிடையாது. ஒரு பெரிய டாக்டர், ஒரு முஸ்லீம் டாக்டர், ஒரு சோதத்தில் அவர் சொல்கிறார், இதெல்லாம் வந்து இன்னைக்கு அப்படிலாம் மாறிடுச்சுங்க, நான் 2 நாளைக்கு ஒரு டேப்லெட் கொடுக்குறேன், அதை எடுத்துகிட்டு போங்கனாரு. போட்டுட்டு மறுபடியும் 3ஆவது நாள் போய் பார்த்தேன். நான் ஒன்றும் பெயின்லாம் குறைஞ்சிச்சு. அப்போ கேட்டேன், என்னங்க சாப்பிடணும்? கல் சாப்பிடுங்க, மண் சாப்பிடுங்க, புல்லு சாப்பிடுங்க. அதுக்கு டாக்டர் பண்ணுங்க, கல் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடலாங்க, எது வேணாலும் சாப்பிடலாம். இதுவரைக்கும் கர்த்தர் கிருபையை பாதுகாத்தான். அவருக்காக ஓட விட்டால் அப்பண்டிஸ் தான் வந்திருக்கும், ஃபைல்ஸ் தான் வந்திருக்கும், ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கும். அவருக்காக எழுவினபடினால்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதுக்கு பனியோ குளிரோ மழையோ அவருடைய ஊழியம் செய்கிறேன். அவர் கொடுத்த சிறு ஊழியத்தை கனமாக எண்ணி செய்கிறேன். இது சிறு ஊழியம் கிடையாது, பெரிய உலாவுகிற ஒரு ஊழியம். பெரியவரை தான் ஆராதிக்கிறோம். நம்ம சொல்லுங்க பார்க்கலாம், உயிருள்ளவர் ஆராதிக்கிறோம் அல்லவா? அதையும் இதுவரைக்கும் அவர் உணர்த்தி நேர்த்தியாக உண்மையாக செய்ய வேண்டும் என்று உணர்த்திக்கிட்டே நடத்திட்டு வர. நீங்க களத்துல இறங்கிதான் அப்பதான் ஜெயிக்க முடியும். ஆட்டத்தில் என்ன பண்ணீங்க, இறங்கினாதான் ஜெயிக்க முடியும். நீங்க மேலோட்டமான என்ன பண்ணக்கூடாதுங்க, என்ன பண்ணக்கூடாது, ஆலோசனை கொடுக்கவே கூட என்ன பண்ணக்கூடாதுங்க. நான் ஏதாவது ஆலோசனை கொடுத்தா நான் தான் பேடு கூட கடைசி நான் தான் வாங்கிச்சு, நான் தான் போயிட்டு வாங்கிக்கலாம். தம்பி போய் கொடுத்தா என்னதுங்க, அதை வாங்குறதுல யார் தான் கொடுத்து பார்த்தேன். என்னதுங்க A to Z நம்ம தான் என்ன பண்ணுறோம். இனிமே அடுத்த வருஷம் நீங்கள் தான் கொஞ்சம் என்ன பண்ணலாம் தாங்கணும். ஆமாம் சொல்லுங்க. அந்த அம்மா தான் கொஞ்சம் என்ன விட மூத்தவங்க, ஒரு பாட்டி மாதிரி. மற்ற எல்லாரும் யார் நீங்களா? எல்லாரும் ஒரு 40 தான் இருக்கிறீங்க. 50. நான் 63 ஆச்சு, நீங்கள் 50 தானே, என்ன அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ட்ரைனிங் இருக்கு. வேற யாருக்கு இல்லை நீங்கள் ஏஜ் 46. தம்பி போகுது, கிறிஸ்டி போகுது 51. எல்லாம் நம்ம கீழே தான் இருக்கிறீங்களா? அப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் ரொம்ப அருமையான வாக்கு தான். அது 2 மாசம் முன்னாடியே கொடுத்து அப்படியே மனசுல போட்டுக்கிட்டே இருக்கு. என்னதுங்க, நடக்க போகுது. அவனுடைய வாக்கு தான் தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப அருமையா பேசிட்டு வர்றாரு. 3 வருஷமா ரொம்ப கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறார். அதுக்கு முன்னாடி பேசிதான் நடந்துதான் வருது. இன்னும் நெருங்கிட்டேன், அவங்க கிட்ட நெருங்க அவன் நெருங்கி வந்துட்டார். அதனால் இந்த நம்ம வாழ்க்கையில பண்ணுங்க, அடுத்த வருஷம் யார் தூணா நிற்கணும்? வாய்த்தது சொல்லுங்க, அடுத்த வருஷம் இங்க வந்து இதெல்லாம் பிரசங்க பண்ணோம். அவ்வளோ நல்ல நாலேஜ், நல்ல ஒரு படிச்சவங்கெல்லாம் இருக்கு இங்க எல்லாருக்கும். வயதுல பெரியவங்களா இருந்தா, படிக்காததுல குறைவையா இருந்தா
ஆமாம் 8வது கூட எட்டி பார்க்கல அப்படிதான் இருக்கு. நீங்கள் இங்கே படித்து நல்ல எல்லாருமே நல்ல ஒரு படிச்சிருக்கிறீங்க, உங்கள் தாளத்தை பயன்படுத்துங்க. கடைசியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ் நீங்கள் ஒரு பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்கிறது பாடல் மூலமாக தேவனை மையப்படுத்துங்க. குழந்தைகளுக்கு எடுத்து நம்மளுக்கு பயன்படுத்துங்க. எதையும் மிஸ் பண்ணாதீங்க. வாய்ப்பு நம்ம கொடுக்கும்போது அந்த வாய்ப்பு என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். ஒருத்தர் இறந்துட்டாரு, அப்போ அதெல்லாம் நான் தான் பொறுப்பாக பார்த்துக்கிறேன். ஒரு நெருங்கிய உறவினர் வந்து அவருக்கு அண்ணன் அவர் வராரு, பரவாயில்ல தம்பி நீங்கள் இதெல்லாம் நல்லா செய்யுங்க. நான் சொல்ல இது ஒரு வாய்ப்பு, அதுக்கு இது ஒரு வாய்ப்பு, அதுக்கு அவசரம் நல்ல வார்த்தையாக இருக்கு வாய்ப்பு. ஆமாம், நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன பண்ணது மிஸ் பண்ணவே. இந்த வருஷம் பரவாயில்ல, இந்த வருஷம் விட்டுறா, அடுத்த வருஷம் பண்ண மாட்டேங்குது. கவனமாக பேசுங்க என்ன, சரிங்களா? உஷாரா வாய்ப்பு பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு இருக்கு. அதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி அவர் யாரு கிடையாதுங்க, சாதாரணமானவர். ஆமா, ஆதி முதலாய் இருந்தவரை பாடுங்கள். அதுக்கு ஆதியிலே வார்த்தையா இருந்தவர் இன்றைக்கு ஆவியை உலாவுகிறபடினாலே நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டீங்கன்னா செஞ்சிருங்க. சொல்லிட்டீங்கன்னா அப்ப சொல்லாம இருங்க. சொல்ல போறீங்களா சொல்லாம இருக்க போறீங்களா? எதுக்கு வம்புல மாட்டேங்கிறது? இப்பதான் 50 ஒரு 55 வயசுல போடுறேன். 50 70 மாறலாம் எழுந்திருக்கு. ஆமாம் சொல்லுது. 50 55 முடியணும்னா உட்காருங்க. இனி இப்படிதான் பேசுறேன். ஏன்னா வயசு ஆயிடுச்சுனதுக்கு நான் கணமுடி நவனும் பேசிதான் இருப்பேன். நீங்க வரீங்களோ வரலையோ, இனிமே கடிவாளம் யாருக்கிட்ட இருக்கு? ஆமாம், அதான் சொன்னேன். இதுக்கு மேல வந்து நீ நைஸாலாம் பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுக்கு கண்டிப்பா வந்து நீ அவங்கள வந்து உருவாக்காம அப்படியே உட்கார வச்சு போன மாதிரி வச்சுட்டுக்கிறிய. அவங்க சிந்துக்கு வருவாங்க விட்டுரு ஏணி, அவங்க சிந்துக்கு போவாங்க விட்டுரு ஏணி. நீ குழந்தை மாதிரிலாம் வைக்கக்கூடாது. கணக்கு யார்கிட்ட கேட்பேன்? என்கிட்ட தான் கேட்பேன். இனிமே கொஞ்சம் கடினமான உபதேசம் தான். புதிய ஆண்டிலே இன்னும் ஒரு வாரம் இருக்கு. நீங்க சரி செய்ய வேண்டிய காரணம் பண்ணுவீங்க, சரி பண்ணுங்க. சபை காரியத்தில் அதிகமாக ஒத்துழைங்க. அவன் அனுபவம் எப்படி இருக்கிறது? 3 முறை மரணத்துக்குரிய பிரச்சனைகள் வந்தது. அவனை வேறு விதமா பார்க்க ஆரம்பிச்சு. எப்படி பார்த்தாங்க? முடிச்சிட்டீங்களா ப்ளீஸ்? தேவன் என்று சொல்லிக்கொண்டு நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாட்கள் பாருங்க. பவுலின் மூலமாய் அந்த எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு. அது போல உங்களால உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு. உங்கள் ஜீவனுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கு ஜீவனுக்கும் கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்க வல்லவர். பிராணசேதம் ஒருவருக்கும் ஜெபிங்க. அவங்களுடைய எப்படி அவங்க கண்டிஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் அனுபவம் செய்வார். கண்களை மூடுவோமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு வேதத்தின் மூலமாக தான் அநேக அனுபவங்களை கற்றுக்கொள்ள அநேக பாத்திரங்களை வைத்திருக்கிறேன். வேத வசனம் என்பது கேட்பதற்கு அல்ல, வேத வசனம் என்பது நாங்கள் செய்வதற்கு. பவுல் அன்றைக்கு அந்த வேதனையான அனுபவத்திலே மரித்து போனான்கிற அனுபவத்துக்குள் சென்று எழுந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். பயணம் சென்று கொண்டே இருக்கிறது. ரோமரை எழுதுகிறார், 2 கொரிந்தியர் புத்தகங்களை எழுதுகிறார், அப்படியாக 2 தீமோத்தேயு புத்தகங்களை எழுதுகிறார், கலாத்தியரை எழுதுகிறார், தீத்துவை எழுதுகிறார், கொலோசியரை எழுதுகிறார், பிலிப்பியரை எழுதுகிறார், 2 தெசலோனிக்க புத்தகத்தை எழுதுகிறார். அன்றைக்கே அவர் ஒடுங்கி போயிருந்தால் இத்தனை புத்தகம் நாங்கள் பார்த்திருக்க முடியாது. அதுபோல எங்கள் வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கை அல்ல, நீண்ட பிரயாணம். எங்கள் ஆயுசை பெருக செய்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். நாங்கள் தேவனுக்காய் எழும்ப எங்கள் உயர்வு எழும்பும் அப்பா. நாங்கள் தேவனுக்காய் எழும்ப சுகம் எங்களுக்குள் எழும்பும், பலம் எங்களுக்குள் எழும்பும், சமாதானம் எங்களுக்குள் எழும்பும், சந்தோஷம் எங்களுக்குள் எழும்பும், நிம்மதி எங்களுக்குள்ள ஆண்டவரே மல்டிப்ளை பெருகிட்டே இருக்கும். தகப்பனே நடத்துங்க ராஜா. நாங்க எல்லாத்தையும் தள்ளி போடுறாப்பா ஆண்டவரே. அவன் வழியெல்லாம் யோசிக்கல, எழுந்து உடனே சீஷர்லாம் யோசிக்கிறாங்க, யோசிக்கவில்லை, எழுந்து புறப்பட்டுட்டாரே. அது போல தேவ காரியம் யோசிக்கவே கூடாது. இறங்கணும் ஐயா, களத்துல இறங்கணும் கர்த்தாவே. அப்பா எதிராளிய சாத்தானுடைய காரியத்தை மேற்கொள்ள ஆண்டவரே இந்த ஏரியாக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க.
சொல்லுங்க, அந்த வாய்ப்பிலாவது ஆண்டவரே அவனுடைய ஆண்டவரே கர்த்தாவே நாங்க ஒரு விக்கெட் எடுக்கணும் கர்த்தாவே, இன்னும் இருக்கிற நாட்கள்ல என்ன சொல்றீங்களோ நான் செய்யற ஆண்டவரே ஒப்புக்கொடுங்க. என்ன சொல்றீங்க எனக்குள்ள என்ன உணர்த்துறீங்க நான் மனதார செய்யறேன்னு ஒப்புக்கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நடத்துங்க ராஜா. எல்லா தேவையை சந்திங்க. பண்டிகை நாட்கள் ஐயா மகிழ்ச்சியோடு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே மகிழ்ச்சியோடு கொண்டாடணும் கர்த்தாவே. அபிஷேகத்தின் ஆவியானவர் கூட இருந்து அற்புதங்களை செய்க ராஜா. குடும்பத்தில் பெரியவர்களுக்கு எந்த பலவீனங்களும் வரக்கூடாது, எந்த வியாதிகளும் வரக்கூடாது, எந்த வேதனைகளும் வரக்கூடாது. முழுமையாக இந்த ஆண்டை திருப்தியை முடிக்க தேவனங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உமது நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.